உங்களுக்கு விக்கல் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத பற்றி தெரியுமா? இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுடைய உதரவிதான செயற்பாடுகள் ஒழுங்கற்ற செயல்பாடுல இருக்குமாக இருந்தா ஒரு சில காரணங்களாலையும் விக்கல் ஏற்படுமா? என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, ஒரு சிலர் வேலையை நிமித்தமாக வைத்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஓடக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி ஓடும் போது அவங்களுடைய வயிற்று பகுதி விரிவடையும் இல்லையா? அதனால கூட உங்களுடைய உதரவிதான செயற்பாடுகள் ஒழுங்கற்ற நிலையில இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய உணவுல அதிக சூடான, இது மட்டும் இல்லாம அதிக காரமான சாப்பாடுகளை சாப்பிடுறதாலையும், குறிப்பாக மது மற்றும் புகை பழக்கத்திற்கு உள்ளவங்க, இந்த அனைத்து பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து நீர் ஒழுங்கான முறையில குடிக்காம ஒரு நாளைக்கு அவங்களுடைய தண்ணீருடைய அளவு 1 டம்ளர் அளவு அப்படிங்கிற முறையில இருக்குமாக இருந்தா அவங்களுடைய உதரவிதான செயற்பாடுகள் இருக்கு இல்லையா, அது முற்றுமாக பாதிப்படையுது. இந்த பாதிப்புகளால தான் ஒரு மனிதனுக்கு விக்கல் ஏற்படுது.